தண்ணியும் இல்லை, விவசாயமும் இல்லை, விலைவாசி வேற ஏறிக்கிட்டே போகுது. ஐயா, இந்த வெண்ணிலா கபடி குழு கோச்சரை பார்க்கணும். எங்கேயா இருப்பாரு? அதுவும் அந்த மணி பரோட்டா கடை இருக்குல்ல, அங்கே போய் கேளுங்க, சொல்லுவாங்க. வாங்க. பாத்துங்க, படாத இடத்துல பற்ற போகுது. ஒண்ணுக்கு 2 பிள்ளையாகி போச்சு. இனி பட்டானா படாட்டானா பாத்துங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. அவனுக்கு அவன் பிரச்சனை, இவளுக்கு இவ பிரச்சனை. சோபா, இந்த புரட்டாவை போட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுறா சாமி. ஒரு மணி நேரத்துக்கு தாங்கும். அண்ணா, என்னப்பா? நான் திருநெல்வேலி பக்கம் தென்காசிலேருந்து வரேன். எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்ம ஹோட்டலில் பரோட்டா உண்டு. அது இல்லைண்ணே, நான் வெண்ணிலா கபடி குழு கோச்சரை பார்க்கணும். எங்கே இருப்பாரு? வெண்ணிலா கபடி குழு கோச்சா? யார், நம்ம சவடமுத்து சாரா? ஆமாங்க. நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? திருநெல்வேலி பக்கம் தென்காசிங்க. திருநெல்வேலி. நீங்கள் அவர் சொந்தக்காரா? அவர் இப்போ இங்கேயே தம்பி. அவர் பக்கத்து ஒரு ஆயக்குடியில் ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியார வேலை செய்கிறாரு. ஸ்கூலா? நான் இந்த ஊருக்கு புதுசு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் எங்கன்னு காட்ட சொல்கிறீங்களா? நீங்கள் உட்காருங்க, சாப்பிட்டு நானே வர்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணா, நான் வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ். அத்தா மகமாயி, அப்பா காலம்பூர் அந்த புரோட்டா என்னை விட்டு போயிடக்கூடாது. மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறோம். நீ எப்போ சாப்பிட்றது, நம்ம எப்போ கிளம்புறது? நம்மளே போட்டு நம்மளே சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. தம்பி போகலாம் தம்பி. சாப்பிட்டுங்கண்ணே. சாப்பிட்டேன்ப்பா. அண்ணே, எனக்காக பாதியில் எந்திரிக்க வேணாம். நான் யாருக்கும் பாதியில் எந்திரிக்க மாட்டேன். சாப்பிட்டேன்ப்பா, பாருங்க கிளியரா இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. வேணா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் திருப்பி போட்டு சாப்பிட்டு காட்டுறேன். ஐயோ வேணாங்க. வேணாமா? நம்ம கிளம்பலாம். சரி. வேலைக்காரனே இப்படி சாப்பிட்டானா இப்போ ஓனர் நிலைமை என்ன ஆகும்? இங்கே வேலைக்காரன் நான் தான், ஓனரும் நான் தான். தம்பி, கடை வச்சிருக்கிறது எனக்காகத்தான். வெளியில் போய் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகலை. போகலாமா தம்பி? வாங்க. ஏங்க, கடைக்கு யாரா வந்தா? என்னை தவிர யாரும் வர மாட்டாங்க. திரும்பவும் நான் தான் வரணும். வாங்க. அப்படியா? கொஞ்சம் இருக்கா? என்னடா இது? சேலையை மாத்தி கட்டிட்டாங்க மாப்பிள்ள. கொஞ்சம் வில்லங்கமாயி போச்சு. போட்டேன்டா. அதுக்காக போதைப்பட்ட உனக்கு பசுமாடு எது எரும மாடு எது வித்தியாசம் தெரியாது? தம்பி தம்பி தடுங்க தம்பி தடுங்க தம்பி தடுங்க தடுங்க. அட மறையா. இருங்கம்மா. நீ எல்லாம் வடங்கவே அட விடுங்க. அத ஒண்ணு அவளை போங்க. மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. போங்க. வீட்டுக்கு வாடி வச்சுக்கிறேன். உன்னை பொறி போட்டறேன். ஏன் இடுப்புலயா கைய வைக்கிறேன்? எங்கடாவே இன்னைக்கு அவனை கொல்லாம விடக்கூடாது. காலம் பூரா அந்த பொம்பளை அடி வாங்கிட்டு இருப்பா. நீங்க என்ன பண்றது? ஏன்டா நீ அடிக்கிற? வந்த தம்பியை கூட்டிட்டு போய் நம்ம சவடமுத்து சர்க்கல் ஆயக்குடியில அந்த ஊருக்கு பஸ் ஏத்தி விடு. அவரை பார்க்கணுமா? அப்படியா? ஆமா, அவர் என்ன விஷயமா பார்க்கணும்? அந்த நொண்ண விஷயம்ல போறப்ப சொல்லுவாரு. அது இன்னும் போல, நம்ம இந்த பக்கமா போயிடுவோம். பாத்து கூட்டிட்டு போடா. பங்காளி, 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 எப்படி பங்காளி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தேன் என்ன பங்காளி? உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஆளே உடச்சிட்டு பங்காளி. அடா அதை விடுப்பா. என்னத்தை விடு பங்காளி? என்ன விடு? ஒரு மனுஷனுக்கு கோவம் ஜாகிரதை. அதுக்கு இப்படியா கத்தி எடுத்தா குத்துறது? பின்ன ஒரு மனுஷனை கேவலம் பேசிக்கிறத எவ்வளவு நேரம் போறது? கேவலமானவன் பத்தி தான் பேசுவேன். இது நான் அவனை சொல்றேன் பங்காளி. அவன் ஆளு ரொம்ப வீக்கு பங்காளி. ஒரே குத்தில பொசுக்குன்னு போயிட்டான். சரி சரி விடுங்க விடுங்க பங்காளி. உங்களை காலம் போற ஜெயிலுக்குள்ள வச்சு களியா போட்டு கொண்டு இருப்பாங்க. அதே மூஞ்சி சொல்லுதே சோத்தை பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு. இங்க பாருங்க பங்காளி, நீங்க வந்தது வந்துட்டீங்க. நம்ம வீட்டுக்கு வாங்க, ஒரு கறி கஞ்சி குடிச்சிட்டு போங்க. சொன்னதே போதும் பங்காளி, வயிறு நஞ்சு மாதிரி ஆகி போச்சு. அதெல்லாம் முடியாது. நீங்க கண்டிப்பா வந்து உங்க குழந்தை கைனால ஒரு சோறு சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா வந்து சாப்பிட்டு தான் போகணுமா? சாப்பிட்டா உடனே போயிருவீங்க. இல்ல பங்காளி, நீங்க வரணும். நீங்க வரணும். ஏதோ இஷ்டப்பட்டு கூப்பிடுற, வாரேன். சந்தோஷம் பங்காளி, நீங்க வந்தே ஆகணும். இதை விட்டா தானே வர முடியும்? இல்லன்னா மட்டும் நீ விக்குன்னு வந்துருவேன். அப்ப வந்துருங்க பங்காளி. போ போ, வர்றேன் வர்றேன். பங்காளி, நான் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவேன். முன்னாடி போப்பா. சரிங்க பங்காளி, வாங்க சீக்கிரம் வாங்க.
ஏத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வளையல் வாங்கிட்டு இருக்கேன் மாமா. இந்தா வலையில அப்புறமாட்டிக்கலாங்க வா. வர வழியில பங்காளியா பார்த்துக்கிட்டேன். எந்த பங்காளி? பங்காளி முருகன். முருகனா? அட நம்ம மதுரைக்காரன். மதுரையில 1000 முருகன் இருக்கான். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் தெரியல. அட நல்லா ஒத்த கால இப்படி வாங்கி வாங்கி வருவாப்லையே. யார் அந்த காலை விஸ்கி விஸ்கி நடப்பானே? அந்த விஸ்கி தான். பயவுல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த மொகர கட்டைக்கு கஞ்சி கிஞ்சி ஊத்தி இருக்க மாட்டாங்க. ஆள் அப்படியே இருந்து போய் கண்ணெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தேன். பேசி முடி. பார்க்க பாவமா இருந்துச்சு. டேய் இங்க வா, பக்கத்துல என் வீட்டுக்கு வந்து கறி கஞ்சி குடிச்சிட்டு போறியாடான்னு கேட்டு உடனே நாக்கு தொங்க போட்டு அப்படின்ட்டேன். பிச்சைக்கார பயவுல 4 இடத்துல பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவைய கூப்பிட்டோன்னு வரேன்ட்டேன். என்ன பண்றது? உன் கைனால கொஞ்சம் கறி கஞ்சி ஊத்தி விடு, குடிச்சிட்டு போய் தொலையட்டும். எந்த கஞ்சி இருக்கு இங்க? இங்க பாரியா, அதான் வீட்டுல இருக்குல்ல. அதத்தான் உங்க பங்காளி வந்து தின்னுட்டு போயிட்டாங்க. அவங்க எப்ப வந்தாங்க? அதெல்லாம் நீங்க இப்படி போனோட இப்படி வந்துடுறாங்க. வந்துட்டாங்களா அவங்க? இவங்களை நம்பி வெளியூரே நம்ம போக முடியலையே. இங்க பாரு, அவங்க நாலப்பன வந்தாங்கன்னா வாசல்ல நிக்க வச்சு அனுப்பிடு. உள்ள விட்டுறாத. சமயம் பார்த்து பாத்திரத்துல கை வச்சிருவாங்க. அப்புறம் கேர்ஃபுல். அப்புறம் வீட்டுல என்னதான் இருக்கு? நாய்க்கு போற எலும்புதான் இருக்கு. இருக்கா? அப்படி மேல பட்டு மணம் லைட்டா மசா அப்படியே தூக்கி போடு. லவக்கு கவிட்டு ஓடி போயிருவேன். அப்ப நாய்க்கு என்ன செய்யறது? நீ வச்சத நாய் எப்படி சாப்பிட போறா? 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிடுவாங்க. ஆத்தா போத்தா சரி போ. அப்படியே மினிக்கிடுவேன். அவன் எதை போட்டாங்க? பங்காளி வந்துட்டீங்களா? நீங்க வந்துட்டீங்க. உங்க குழந்தைகிட்ட சொன்ன ஆள் அப்படியே பதறி போயிட்டா. இவனை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் பேசியிருக்கமா? எஸ்கேப் ஆயிட வேண்டியதா? பங்காளி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? நான் உனக்கு என்ன பண்ணேன்? எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே. உன் முன்னாடி கையில கரிஞ்சு வருதீங்கன்னு நான் கேட்டேனா? இங்க பாரு, 4 வார்த்தை பேசணுவனவே நறுக்குன்னு குத்தி ஜெயிலுக்கு போனவன். நீ 40 வார்த்தை பேசியிருக்க. மொத்த குடலும் சரிஞ்சிரும் போல இருக்கே. உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டான்டா. ஐயோ போடா வாழைப்பழம். நீ சிக்காம உயிர்வ. எல்லாத்துக்கும் மேல நம்ம வெண்ணிலா கபடி குழு பசங்க இருக்கானுங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா தொட்டுட்டு வாடானா தூக்கிட்டே வந்துருவாங்க. சொல்லிட்டேன் பாரு, தூக்குறானே இல்லையான்னு. என்னது? இல்ல நீங்க சொன்னா கரெக்ட். இல்ல இங்க சரி சாகல, நான் போனை வச்சிடறேன். என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்கப்பா. ஐயா இல்லைங்கய்யா, கரகாட்டக்காரி இங்க வந்துட்டா. அவ தங்க இடம் இல்ல, அதான் எங்கன்னு. என்னப்பா எப்பயும் போல நம்ம ஸ்கூல்ல கொண்டு தங்க வைங்கப்பா. அப்படியா? சரிங்கய்யா. சுப்பிரமணி கொஞ்சம் நில்றா. சுப்பம்மாவை பள்ளிக்கூடத்துல தங்க வைக்கிறது. வேற எங்க தங்க வைக்கிறது? என் வீடு இருக்குல்ல, அங்க தங்க வச்சிடலாம். தங்க வச்சு அது பாட்டுக்கு ஓரமா படுத்துக்கிட்டும், பக்கத்துல நான் சும்மா படுத்துக்கிறேன். நீங்க சும்மா தான் படுக்க முடியும் ராஜா. வேற என்ன பண்ண முடியும்? தங்களுக்கு சொந்தமான இடத்திலே விவசாயம் பண்ண முடியாமல் ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக அடுத்த இடத்துல விவசாயம் பண்ண ஆசைப்படுகிறீர்கள்? நீங்க பார்க்க மட்டும்தான் ராஜா முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கிணிக்காதா போங்க போட. ஏன் சுப்பிரமணி இப்படி பண்ண என்ன? ஒரு வெங்காயம் பண்ண வேண்டாம் வா. இல்ல மாப்ள, அவளை என் வீட்டுல தங்க வச்சுட்டா என்ன? எதுக்கு? நீ கராட்டக்காரி நினைச்சுக்கிட்டு உன் மாமியா மேல காலத்துக்கு போடுவ. அவ சாணியில விளக்க மரமிக்கு எங்களை அடிக்கிறதுக்கா? வாடா. வண்டியில பெட்ரோல் இல்லையா? இவருக்கு டபுள்ஸ் கேக்குது. அண்ணே நல்ல எலும்பா அள்ளி வைனே. பக்கத்துல சுடுகாட்டுக்கு போ, நிறைய எலும்பு கிடைக்கும். போனே அண்ணே அள்ளி போனே. குழம்புக்குள்ள வந்துடாத. பதறாத எலும்பு கண்ணை குட்டிப்பிடும். தம்பி வாப்பாங்க. வரேன் தம்பி எலும்பா படுப்பா. நான் எலும்பா போடுறேன். கடிக்க பல்லு இருக்கா? இருக்கு. காட்டு. செட்டு பல்லா? கடிக்கிறப்ப எகிரிருச்சுன்னா எங்க பாத்துக்கலாம். இந்தா போடுறேன். என் கட்டி பெத்தாரு, என் தங்கடி பெத்தாரு. வாங்கிக்கங்க, கடிங்க. வாயில வச்சு இழுங்க. இங்க வாங்க. இந்த வரேன். அடியில இருந்து அள்ளி போடுங்க. நல்ல அடியில இருந்து அள்ளி போடுங்க. அடியில இருந்துன்னா அடுப்பு கரியத்தை அள்ளி போடணும். எல்லாம் வந்துட வேண்டியது. வாப்பா போடுப்பா. ஏன் அப்படி காத்துல படகு ஓட்டுற? போடுப்பா, நல்லா அள்ளி போடுப்பா. புரியா போடுறேன். போடுப்பா சீக்கிரம் அள்ளி போடுப்பா. வாடி அப்படி இழுத்துறாத. என்ன பண்ண ஓடிக்கிட்டே இருக்க? உன்னை மண்டையிலேயே போட போறேன். கொஞ்சம் புரியா? உனக்காதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பல்ல எங்கேயோ பார்த்துருக்கமே. செட்டுப்புள்ள எகிரி. இந்த போடுறேன். சாப்பிடு. உன் தலையெழுத்து நிற்கிறதுதான். இப்படி பண்ணீங்க. ஆட்டுப்புள்ள வெட்டாம அப்படியே கிடக்குப்பா. வெட்டலையே. அது தலையை வெட்டுறப்ப பல்ல வெட்ட மறந்துட்டாங்க. நல்லா கடிச்சு சாப்பிடு. கடி.
அப்பூட்டி நல்லா சாப்பிடு சுப்பிரமணி ஆ? அப்பூட்டி கறி வை இந்த வச்சுட்டா போகுது. ஐயோ எனக்கு வேணாம் நான் சைவத்துக்கு மாறிட்டேன். எந்த ஊர்ல நல்லி எலும்பெல்லாம் சைவத்துல சேர்த்தாங்க? இந்த ஒதுக்கிட்டல ரசம் சொல்லு. உனக்கு எலும்பு கறிடா போதும் 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 வேணாமா? பரவாயில்ல.